அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் அவசரமாக வெளியேறிவிட வேண்டும். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களின் மாலுமிகள் அவசரமாக கப்பல்களை விட்டு வெளியேறிவிட வேண்டும். அனைவரும் அவசரமாக வெளியேறிவிடுங்கள். நேரம் தற்போது குறைவாகவே இருக்கின்றது. நாளை காலையில் பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் என தொடர்ச்சியான கருத்துக்களை வெளியிட்டு வரக்கூடிய பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களும் ஈரானிய ராணுவத்தின் அதிரடியான பதிலடிகளும் அண்டப்புலுகன் டொனால்ட் டிரம்பின் அடுத்த கட்ட மிரட்டல்களும் உச்ச தயார்படுத்தல்களும் அடுத்த கட்ட போரிலே புதிய ஆச்சரியங்களை களமிறக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஈரானிய முப்படைகளும் ஈரானுக்கு எதிராக அணுகுண்டு குறியீடுகளை செயற்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் டொனால்ட் டிரம்பும் இவை தொடர்பான முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய முன்னாள் CIA அதிகாரியும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இன்னுமொரு ஈரானிய சரக்கு கப்பலும் இதற்கு உதவி செய்த இந்தோனேஷியாவும் மொசாடின் மிக முக்கியமான உளவாளி எம்மை தட்டி தூக்கிய ஈரானிய ராணுவத்தினர் காசா மற்றும் லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய வான்வழி தாக்குதல்களும் ஈராக்குக்கு எதிரான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பிக்க போகும் சவுதி அரேபியாவும் பல பில்லியன் டாலர்களை ஜரேட் குஷ்னருக்கு வழங்கி வரும் சவுதி அரேபிய அடிமை அரசாங்கமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் காசாவின் மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றது. இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 20க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். பெய்ட்லாஹியா பிரதேசத்திலே 7 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். பெய்ட்லாஹியாவினுடைய மேற்கு கடற்கரை பிரதேசத்தினூடாக சென்று கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கடற்படையினர் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று மஞ்சள் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய குழந்தைகளை இலக்கு வைத்தும் பெண்களை இலக்கு வைத்தும் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களும் பீரங்கி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலின் விளைவாக 10க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று வடக்கு காசாவினுடைய மத்திய பிரதேசத்திலும் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் மத்திய காசாவினுடைய புரூஜி முகாம் பிரதேசத்திலும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த வான்வழி தாக்குதலிலும் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இன்று காலை கான்யூனிஸ் பிரதேசத்திலே ஹமாஸினுடைய தளபதி ஒருவரை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலிலே ஹமாஸினுடைய கட்டளை தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் தற்போது வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. இன்று மாலை தெற்கு லெபனானினுடைய 3 கிராமங்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கடந்த 3 தினங்களாக வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கவில்லை. இருப்பினும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மீண்டும் வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை விரிவாக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவிக்கப்பட்டிருக்க மஞ்சள் எல்லை பிரதேசத்திலிருந்து லெபனானிய மக்கள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் இந்த மஞ்சள் எல்லை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை முழுமையாக தரைமட்டமாக்கப் போவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. இதனால் தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்திலே பதற்ற நிலைமையானது மேலும் அதிகரித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனானிலும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 40 நாள் போரிலே சவுதி அரேபியாவுக்கு எதிராக 1000க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த ட்ரோன் தாக்குதலிலே 400க்கும் அதிகமான ட்ரோன்கள் ஈராக்கிலிருந்து தான் வந்திருப்பதாக தற்போது சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. செங்கடல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த யான்பு துறைமுக பிரதேசங்களை இலக்கு வைத்தும் எண்ணெய் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் சவுதி அரேபியாவின் கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை இலக்கு வைத்தும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களை அதிகளவான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். இதனால் தற்போது சவுதி அரேபியா ஈராக்குக்கு எதிரான அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த வாரமும் சவுதி அரேபியாவினுடைய அடிமை அரசாங்கம் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்காவிட்டால் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்கள் தொடர்ந்தால் நாங்கள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான முடிவுகளை எடுப்போம், ஈராக்கிய அரசாங்கத்தை முடக்குவதற்கான வேலை திட்டங்களை பொருளாதார தடைகளை விதிப்போம் என சவுதி அரேபியாவினுடைய அடிமை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதற்கமைவாகவே தற்போது சவுதி அரேபியா ஈராக்கிய அரசாங்க
அரசாங்கத்திற்கு எதிராக அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் அதிகளவான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்ததன் விளைவாகவும் அடுத்த கட்ட போரிலும் ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான தளங்களை இலக்கு வைப்பார்கள் என்கின்ற காரணத்தினாலுமே தற்போது சவுதி அரேபிய அடிமை அரசாங்கம் இந்த முடிவுகளை அவசரமாக எடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈராக்கினுடைய புதிய பிரதமராக ஈரானின் முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் தெரிவு செய்யப்பட போவதனால் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடும் சவுதி அரேபியா ஈராக்குக்கு எதிரான அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகின்றது. இப்படியான நிலைமையில் அமெரிக்காவிலே நடைபெற்ற மாநாடு ஒன்றின் போது அமெரிக்க செனட்டர் ஜோன் ஓசாஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் சவுதி அரேபியாவிடமிருந்து பல பில்லியன் டாலர்களை வருமானமாக சம்பளமாக பெற்றுக் கொள்கின்றார். சவுதி அரேபியா ஜரேட் குஷ்னருக்கு ஒவ்வொரு மாதமும் 2 பில்லியன் டாலர்களுக்கும் அதிகமான பணத்தை வழங்குகின்றது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய ராஜதந்திரத்தை வழிநடத்தக்கூடிய தலைவராகவே தற்போது ஜரேட் குஷ்னர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய யூத மருமகனான ஜரேட் குஷ்னர் ஒன்றிணைந்தே மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிகப்பெரிய வியாபாரத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். சவுதி அரேபியா மாத்திரமல்லாமல் இன்னுமேனி அரபு நாடுகளிடமிருந்தும் ஜரேட் குஷ்னர் பணத்தை வசூலித்து வருகின்றார். சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் இருக்கக்கூடிய பல தொழிலதிபர்கள் பல ஷேக்குகள் ஜரேட் குஷ்னருக்கு பில்லியன் டாலர்களை வழங்கி வருகின்றார்கள் என அமெரிக்க செனட்டர் ஜோன் ஓசாஃப் தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவிலே ஜரேட் குஷ்னர் மேற்கொண்டு வரக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பாக நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய மருமகனும் ஒன்றிணைந்து அடிமை அரபு நாடுகளிலே இருக்கக்கூடிய வியாபாரங்களை எவ்வாறு மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனை தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அமெரிக்க செனட்டர்களே இவை தொடர்பான முக்கியமான தகவல்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான கூட்டமைப்பு ஒப்பந்தங்களை இடைநிறுத்துமாறும் ரத்து செய்யுமாறும் ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், அயர்லாந்து மற்றும் சோல்வேனியா ஆகிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான முக்கியமான வர்த்தக ஒப்பந்தத்தை முழுமையாக நிறுத்துமாறுமே இந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இவை தொடர்பாக ஸ்பெயின் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான கூட்டணியை ஐரோப்பிய ஒன்றியம் முழுமையாக முறித்துக் கொள்ள வேண்டும். இவை தொடர்பான வாதங்கள் நடைபெற வேண்டும். மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிரதேசத்திலே நாங்கள் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுள்ளோம். இந்த நெருக்கடிகளுக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான தொடர்புகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தனிமைப்படுத்த வேண்டும். சர்வதேச சட்டத்தை மீறி அனைத்து விதமான கொடூரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலும் லெபனானிலும் இனப்படுகொலைகள் தொடர்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தன்னுடைய அணுகுமுறையை முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இதற்காக நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்க வேண்டும் என ஸ்பெயின் நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். காசாவிலும் லெபனானிலும் ஈரானிலும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இனப்படுகொலை செய்து வருகின்ற வேளையில் அடிமை அரபுகள் இந்த இனப்படுகொலைகளுக்காக முழுமையான நிதி உதவிகளை வழங்கி வரக்கூடிய வேளையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்ப வியாபாரத்திற்கு அடிமைகள் முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய வேளையில் இதற்காக பல பில்லியன் டாலர்களை செலவழித்து வரக்கூடிய வேளையில் ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின் மற்றும் அயர்லாந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுகள் பாராட்டப்பட வேண்டியவையாகும். பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளுக்கு காரணமாக அடிமை அரபுகளுடைய பொருளாதாரம் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு உச்சழுத்தத்தை வழங்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பொருளாதார உறவுகளை முறித்துக் கொள்வதற்கு முன்வந்திருக்கக்கூடிய இந்த நாடுகளை நாங்கள் பாராட்ட வேண்டும். கடந்த 40 நாள் போரிலே படுகாயமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய எண்ணிக்கையானது 415 அதிகரித்திருப்பதாக அமெரிக்க இராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானிய தாக்குதல்களினால் படுகாயமடைந்திருக்கக்கூடிய 415 அமெரிக்க அதிகாரிகளிலும் சிப்பாய்களிலும் 271 பேர் தரைப்படையை சேர்ந்தவர்கள் என்றும் 63 பேர் கடற்படையை சேர்ந்தவர்கள் என்றும் 65 பேர் விமானப்படையை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் அமெரிக்க ஊடகங்களும் இந்த தகவல்களை தற்போது வெளியிட்டு வருகின்றன. அமெரிக்க இராணுவம் அதனுடைய உண்மையான இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து வருகின்றது. மேலும் இவ்வாறு இழப்புகளை மூடி மறைத்து வரக்கூடிய அமெரிக்க இராணுவம் 415 பேர் படுகாயமடைந்திருப்பதனை ஒப்புக்கொண்டிருப்பது அமெரிக்க இராணுவத்திற்கான இழப்புகள் மிக அதிகமாகும் என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானினுடைய தாக்குதல்களினால் 415 பேர் படுகாயமடைந்திருப்பார்களாக இருந்தால் உண்மையில் எத்தனை அமெரிக்க சிப்பாய்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதனை நீங்களே சிந்தித்து பாருங்கள். விமானப்படையை சேர்ந்த 65 பேர் படுகாயமடைந்திருந்தால் அமெரிக்காவின் விமானப்படைக்கு எதிராக ஈரான் எவ்வளவு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கும்
நடக்கும் என்பதனையும் நினைத்து பாருங்கள். தரைப்படையை சேர்ந்து 271 பேர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்களாக இருந்தால் அமெரிக்க தளங்களில் எத்தனை தரைப்படை சிப்பாய்கள் அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்பதனையும் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலேயே அமெரிக்க இராணுவத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மிகப்பெரிய இழப்புகளாகும். கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகள் தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டால், அம்பலப்படுத்தப்பட்டால் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை அமெரிக்க மக்கள் மேற்கொள்வார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிடும். அமெரிக்க அதிகாரிகள் சிப்பாய்கள் கொல்லப்படுவது அமெரிக்க களத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனாலேயே அமெரிக்க இராணுவம் இந்த இழப்புகளை முழுமையாக மூடி மறைத்து விட்டது. மேலும் உண்மையிலேயே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுடைய சிப்பாய்களுடைய எண்ணிக்கையை விபத்துக்களின் மூலமாகவும் இன்னும் பல காரணங்களின் மூலமாகவும் இவர்கள் முழுமையாக மூடி மறைத்து விடுவார்கள். எனவே ஈரானினுடைய தாக்குதலினால் அமெரிக்க இராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து கடந்த வாரம் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இந்தியாவினுடைய 2 கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக மீண்டும் இழுத்து மூடும் சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த 2 எண்ணெய் கப்பல்களும் ஈரானிய இராணுவத்திடமிருந்து அனுமதியை பெற்றுக் கொண்டதற்கு பின்பே கடப்பதற்கு முயற்சி செய்ததாக இந்திய பாதுகாப்பு துறையினர் விசாரணை அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். மேலும் குறித்த விசாரணையின் மூலமாக இன்னும் பல முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது சில மோசடி ஹேக்கர்ஸ் குழுக்கள் கப்பல் நிறுவனங்களுக்கு மோசடி செய்யக்கூடிய செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். கிரிப்டோ கரன்சி மூலமாக நீங்கள் கட்டணங்களை செலுத்தினால் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக செல்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்த மோசடி குழுக்கள் கப்பல் நிறுவனங்களுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த மோசடி செய்தியை நம்பி இந்திய கப்பல் நிறுவனங்கள் கிரிப்டோ கரன்சி மூலமாக பணத்தை செலுத்தியுள்ளார்கள். மேலும் இவ்வாறு கிரிப்டோ கரன்சி மூலமாக பணத்தை செலுத்தியதற்கு பின்பே 2 இந்திய எண்ணெய் கப்பல்களும் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கடப்பதற்கு முயற்சி செய்துள்ளன. தற்போது விசாரணைகளில் இந்த மோசடி அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த தகவல்களை ஈரானிய இராணுவத்தினர் அனுப்பவில்லை, மோசடி கும்பல்களை அனுப்பியுள்ளார்கள். ஈரானிய இராணுவத்தோடு எந்தவிதமான ஒருங்கிணைப்புகளை மேற்கொள்ளப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே மோடிஜியினுடைய 2 எண்ணெய் கப்பல்களும் கிரிப்டோ கரன்சி மோசடியில் சிக்கிக் கொண்டதன் விளைவாகவே ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஈரானிய இராணுவத்தின் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அடுத்து இன்று காலை ஈரானிய தாக்குதலினால் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகளுக்கும் தளபதிகளுக்கும் சிப்பாய்களுக்குமான நினைவஞ்சலி சடங்குகள் நடைபெற்றுள்ளன. மிகவும் ரகசியமான முறையிலேயே இந்த சடங்குகள் நடைபெற்றுள்ளது. ஈரானிய தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரிகள், தளபதிகள், சிப்பாய்கள் தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் அறிவிக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே இன்று காலையில் ரகசியமான முறையில் இந்த நினைவஞ்சலி சடங்குகள் நடைபெற்றுள்ளன. மேலும் இந்த சடங்கில் மொசாடினுடைய தலைவர் உரையொன்றையும் முன்வைத்துள்ளார். இதன்போது ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் செயற்பட்டு வந்த மிக முக்கியமான உளவாளியான எம் என்கின்ற உளவாளி கொல்லப்பட்டிருப்பதாக அவர் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதில், ஈரானிய தலைமைகள் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதில், ஈரானினுடைய மிக முக்கியமான தளங்கள் தொடர்பான ரகசியங்களை பெற்றுக் கொள்வதில் எம் என்கின்ற உளவாளியே முக்கிய நபராக செயற்பட்டு வந்துள்ளார். மேலும் தற்போது இந்த எம் என்கின்ற உளவாளியை படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக மொசாடினுடைய தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அத்தோடு இந்த தகவல்கள் தற்போது கசிவடைந்துள்ளன. ரகசியமாக நடைபெற்றிருக்கக்கூடிய நினைவஞ்சலி சடங்குகள் தொடர்பான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. இதன் விளைவாகவே தற்போது இந்த தகவல்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சில ஊடகங்களின் வாயிலாக அம்பலப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இந்த தகவல்களில் இருந்து ஈரானுக்கு எதிரான போரிலே முக்கியமாக செயற்பட்டு வந்த எம் என்கின்ற உளவாளி அளிக்கப்பட்டுள்ளான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானிய இராணுவத்தினர் குறித்த எம் என்கின்ற உளவாளியை தட்டி தூக்கிவிட்டார்கள். அடுத்து உலகம் முழுவதும் சர்வதேச பாதைகளில் பயணிக்கக்கூடிய ஈரானிய கப்பல்களை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவோம், அவற்றுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய பாதுகாப்பு அமர்விலே முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்ட காணொலியில் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இதற்கமைவாகவே அமெரிக்க கடற்படையினர் ஈரானுக்கு சொந்தமான சரக்கு கப்பல் ஒன்றையும் கைப்பற்றி இருந்தார்கள். தற்போது இன்னும் ஒரு சரக்கு கப்பலையும் அமெரிக்க கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். இந்தோ பசிபிக் கடல் பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு சொந்தமான MT டிஃபனி என்கின்ற சரக்கு கப்பலையே கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் குறித்த கப்பலில் தொடர்ச்சியான சோதனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்தோடு குறித்த கப்பலானது சீனாவிலிருந்து ஈரானுக்கு செல்லக்கூடிய கப்பலாகும். மேலும் இந்த கப்பல் தொடர்பான உளவு தகவல்களை இந்தோனேஷிய அரசாங்கமே அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. கடந்த வாரம் அமெரிக்காவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டன. மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கமைவாகவே குறித்த சரக்கு கப்பல் தொடர்பான தகவல்களை இந்தோனேஷிய அரசாங்கம் அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இதன் விளைவாகவே ஈரானுக்கு சொந்தமான குறித்த நிலப்படை சரக்கு கப்பலை அமெரிக்கா கைப்பற்றியுள்ளது. மேலும் குறித்த கப்பலில் சோதனை நடவடிக்கைகளையும் அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. இதன்போது சீனாவிலிருந்து ஈரானுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்பும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இந்த காணொலியினுடைய இறுதியில் அவற்றை குறிப்பிடுகின்றேன்.
அத்தோடு பாகிஸ்தானிலே நடைபெறப் போகும் பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தலைமைகள் பிரதிநிதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என தற்போது ஐரோப்பிய நாடுகளும் உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு ஆரம்பித்துள்ளார்கள். சவுதி அரேபியா சீனாவை பயன்படுத்தி ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று அடிமை அரபுகளும் பாகிஸ்தானும் ஒன்றிணைந்து ஐரோப்பிய நாடுகளையும் பயன்படுத்தி ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்குவதற்கு பல வேலை திட்டங்களையும் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். எப்படியாவது பாகிஸ்தானிலே பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானிய தலைமைகளை பிரதிநிதிகளை அமர்த்திவிட வேண்டும் என்பதற்காகவே இந்த எல்லாவிதமான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இவர்களுடைய இந்த முயற்சிகளே மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. ஒப்பந்தம் ஒன்று எட்டப்படாது என்று தெரிந்தும் எப்படியாவது ஈரானிய பிரதிநிதிகளை பாகிஸ்தானுக்கு வரவழைப்பதற்கு இவர்கள் திட்டமிட்டிருப்பது மிகப்பெரிய படுகொலை சூழ்ச்சி திட்டத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. இன்று மதியம் வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் மதியம் வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அத்தோடு இன்று மாலை நெட்டன்யாஹு ஊடக சந்திப்பிலே இவ்வாறு தெரிவித்தார். ஈரானில் இருக்கக்கூடிய ஆயத்துல்லாவினுடைய ஆட்சி இன்னும் ஒரு படுகொலையை திட்டமிட்டுள்ளது. அணுகுண்டுகளையும் ஆயிரக்கணக்கான பலஸ்டிக் ஏவுகணைகளையும் பயன்படுத்தி யூதர்களை இனப்படுகொலை செய்வதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த அச்சுறுத்தல்களை நாங்கள் அவசரமாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என நெட்டன்யாஹு அறிவித்தார். அதாவது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நியாயங்களையே நெட்டன்யாஹு இன்றைய தினம் வெளியிட்டிருந்தார். அடுத்து கடந்த சனிக்கிழமை டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் நடைபெற்ற அவசர பாதுகாப்பு கூட்டத்தின் போது ஈரானுக்கு எதிராக அணு ஆயுத குறியீடுகளை பயன்படுத்துவதற்கு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி செய்துள்ளார். மேலும் இதனை அமெரிக்க கூட்டுப்படை தளபதி தடுத்து நிறுத்தியுள்ளார். இதற்கான நேரம் இன்னும் வரவில்லை என டொனால்ட் ட்ரம்பை தடுத்து நிறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த தகவல்களை முன்னாள் CIA அதிகாரி லாரி ஜோன்ஸ் வெளியிட்டுள்ளார். இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே அமெரிக்க ராணுவத்தினர் விமானிகளை மீட்பதற்காக செல்லவில்லை. இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யுரேனியம் கையிருப்பை கைப்பற்றுவதற்காக தரைவழி தாக்குதல்களையே மேற்கொண்டுள்ளார்கள் என்கின்ற தகவல்களையும் குறித்த முன்னாள் CIA அதிகாரியை வெளியிட்டிருந்தார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இவற்றை நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே நம்பகமான கருத்துக்களை வெளியிடக்கூடிய முன்னாள் CIA அதிகாரி ஒருவரே டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்துள்ளார் என்கின்ற தகவல்களையும் வெளியிட்டுள்ளார். மேலும் இது டொனால்ட் ட்ரம்பினுடைய மிகப்பெரிய தோல்வியையும் விரக்தியையும் உறுதிப்படுத்துகின்றது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் அமெரிக்கா திட்டமிட்டிருக்கின்றது என்பதனையும் உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் நிச்சயமாக ஈரான் புதிய தந்திரங்களையும் புதிய ஆச்சரியங்களையும் களமிறக்கும் என ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக ஈரானிய IRGC இராணுவத்தினர் இராணுவ படைகளை இடமாற்றம் செய்திருப்பதாகவும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக பல புதிய தந்திரங்களை கையாண்டு வருவதாகவும் இதற்கான முழுமையான தாக்குதல் திட்டங்கள் வரைபடமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்தே அமெரிக்கர்களுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் உச்சக்கட்ட இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஈரானிய ராணுவத்தினர் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று மாலை நடைபெற்ற ஊடக நேர்காணலில் ஈரானினுடைய மூத்த மூலோபாய இராணுவ ஆய்வாளர் முகமது மராந்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அனைவரும் உடனடியாக ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். பாரசீக வளைகுடா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கப்பல்களின் மாலுமிகளும் குறித்த கப்பல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். குறிப்பாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் கருகாமில் இருக்கக்கூடிய கப்பல்களின் மாலுமிகள் முழுமையாக வெளியேறிவிடுங்கள். ஏனென்றால் அடுத்த கட்ட போரிலே அவை தான் முதலில் அளிக்கப்பட போகின்றன. ஈரானிய கப்பல்களை கைப்பற்றியதன் காரணத்தினாலும் இதற்குற்ற பதிலடியாக பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலும் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கப்பல்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என முகமது மராந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று மாலை டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்கு சொந்தமான இன்னும் ஒரு கப்பலை கைப்பற்றினோம். அந்த கப்பலில் நல்ல விடயங்கள் இருக்கவில்லை. ஒருவேளை அது சீனாவிலிருந்து ஈரானுக்கு வந்த பரிசாக இருக்கலாம். நான் ஆச்சரியப்பட்டேன். சீனாவினுடைய அதிபரோடு எனக்கு நல்ல உறவு காணப்படுகின்றது. அவரோடு ஒரு நல்ல புரிதல் இருப்பதாக நினைத்தேன். ஆனால் பரவாயில்லை, போர் இவ்வாறு தான் நடக்கும். சில ஆபத்தான பொருட்கள் குறித்த கப்பலின் மூலமாக ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஈரான் அவசரமாக பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டும். ஈரான் எங்களுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பேச்சுவார்த்தை மேசையில் அமராவிட்டால் ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை நான் தொடர்வேன். இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு நான் விரும்பவில்லை. இதற்கான நேரமும் என்னிடம் இல்லை. நேட்டோ நாடுகளை விட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கின்றார்கள். மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு நிற்போம். ஐக்கிய அரபு அமீரகத்தை பாதுகாப்பதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொள்வோம். இதனால் ஐக்கிய அரபு அமீரகம் கவலைப்பட தேவையில்லை. நான் தற்போது மிகவும் நல்ல குணம்
கொண்ட மக்களோடு உரையாடவில்லை. ஈரானியர்கள் கொடூரமானவர்கள். அவர்கள் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து தான் ஆக வேண்டும். எங்களுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் இறுதி மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் அமெரிக்க ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். நாளை காலையில் இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். நிச்சயமாக ஈரானிய தலைமைகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்வார்கள். இதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் நாங்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகின்றோம். இதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முடித்து விட்டோம் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் தெரிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து ஈரானின் IRGC ராணுவம் இவ்வாறு தெரிவித்தது. தற்போது பேச்சுவார்த்தைகள் எதுவுமே இல்லை. எதிரி எங்களுடைய நிபந்தனைகளை எப்போது முழுமையாக ஏற்கின்றானோ அப்போது நாங்கள் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். மேலும் எங்களுடைய கை மேலே காணப்படுகின்றது. நாங்கள் வெற்றியடைந்த நிலையில் இருக்கின்றோம். எதிரி தோல்வியடைந்த நிலையில் இருக்கின்றான். மேலும் இதனை எதிரி உணர்ந்து கொண்டு எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இவ்வாறு எங்களுடைய நிபந்தனைகளை எதிரி ஏற்றுக்கொள்ளும் வரை தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்வோம். எதிரிற்கு புதிய ஆச்சரியங்களை ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றார்கள் என IRGC ராணுவம் அதிரடியான பதிலடிகளை வழங்கியிருந்தது. எனவே தற்போது உச்சக்கட்ட பரபரப்பு தொடர்கின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.